வாழ வயந்த கிளி வழிமறைத்து பேசுகிறி வழிமறைத்து பேசுகிறி ஆட வழிமடைக்கு பேசுகிறி வழிமடைக்கு பேசுகிறி ஆட முத்தி முத்தா படித்துளியா உகப்பாய்க்கோ கண்டாரியா குமரி பெண் முன்னாடியா ஆல மரத்து கிளி ஆல பாது பேசுகிளி பால வயந்த கிளி பேசுகிளி வழிமறை ஆல ஆல மரத்து கிளி ஆல பார்த்து பேசுகிளி வாழ வயத்த கிளி வழிமடைக்கு பேசுகிளி வழிமடைக்கு பேசுகிளி ஆல ஆல மரத்து கிளி ஆல பாத்து பேசுகிளி வாழ வயந்த கிளி படபேலூத்த பச்சை கிளி படபேலூத்த பச்சை கிளி ஆல
பண்டாடி தாடி கடலில் வள்ளிக் கொண்டிருக்கும் நாமன் திரு பாதுகாப்பு ஆமா தேவலோகம் பொன்னுலகம் என்று அழைப்பார்கள் 33 தேவர்கள் 46 ரிஷிகள் திண்ணிரர் செம்புருடர் சித்தர் யாவருக்கும் சிறப்புடன் வாழ்ந்து வருகிறது. பரி மீது கொடியேற்றி பாரினில் பறக்க விட்டு அப்பரிமீது யார் வென்றாரோ அவர் மீது பாருங்க வாழ என்று கொடுத்து நான் அவர்களை வென்று நடத்திய அஸ்வமேத யாகங்கள் 100 அப்படி 100 அஸ்வமேத யாகங்களை செய்து இந்த தேவ இந்திரன் பட்டத்தை பெற்றிருக்கின்றேன். அது மட்டுமா என்றும் 16 வயதுடைய இந்திராணியை மறைந்து தேவ இந்திராணி சமேதனாக வருகின்றேன். அப்படி இருந்தும் பூச்சக்கரை சங்கநதி பதுமநதி ஐராவதம் அவைகளை கொண்டு அருமை ஊர்வசி என்று சொல்லக்கூடிய 4 நாட்டியமான யாதொரு கொலையமின்றி நல்ல முறையிலே வாழ்ந்து வருகின்றேன். அப்படி இருந்த பொழுதும் அனைதினமும் எனக்கு முன்னதாக வர வேண்டிய அறிஞர் மாதவி வாழ்கவி 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 அப்புறம் எனக்கு போடாம உனக்கு போனதுக்கு என்ன காரணம்? தப்பா நினைக்காதீங்க. காலம் கட்டு போய்க்குது. என்னடா அங்க பாம்பு வைக்க ஆரம்பிச்சானுங்க. மாலையில பாம்பு வைக்க ஆரம்பிச்சானுங்க. அப்படியா? மாலையில பாம்பு வச்சு கழுத்துல போட்டா நீ தேங்காய் செதுட்டா நாங்க யாரும் ஆண்டுச்சு அதனால சட்டா பண்ணி பார்த்தாங்க. பாம்பு வைக்கிறாங்க. அப்படி மாலை கழுத்துல போட்டு விட்டால் பாம்பு போடுறாங்க. சரி சரி அது போகட்டும். ஆன தினமும் எனக்கு முன்னதாக வர வேண்டிய அவை காவலன் ஏன் இன்று கால தாமதம்? வர வேண்டியவர் அவை காவலன் இந்த நிலத்தில் ஏன் கால தாமதம்? என்னடா சொல்றேன்? மச்சான் சரி சரி சித்தரும்பட விஷம் சேர்வாவா சேர் சேர்ல ஒடியிலையா தொடையில சரி புழு மோரன்னு கத்துறாங்க. போனு என்னதுக்கு 108 ரூபாது. சரி எந்த வண்டியா? டேய் டேய் 108 அது எப்படி கத்தி மதியா? டேய் இந்த மாதிரி கத்தி போயிருக்கான். ஐடி கார்டுலையா? ஐசி வார்டு ஒக்கிரிட்டியா செக்யூரிட்டி ராஜ்னா ஒரு வார்த்தை கூட தான் முன்ன ஒழுங்கா பேச மாட்டேன். கண்ணாடி ரூம்ல போட்டு வச்சுக்குது. என் மச்சானுக்கு உள்ள ஜனபரி கட்டி சொட்டு சொட்டா சொட்டு சொட்டா ஓய்வுது. ஹாஸ்பிட்டல் ஜனபரி கட்டி சொட்டிக்குது. டேய் அது குளுக்கோஸ் பழுப்பு. பழுப்பா? உள்ள விட மாட்டாங்க. டாக்டர் இருக்கிறாங்க. டாக்டர் எல்லாம் டீ சாப்பிட போறாங்க. சரி நான் உள்ள போனேன். என் மச்சானுக்கு டீப்லாம் உள்ள விட்டு வச்சிருந்தது மூக்குல. வாத்திட்டு குடிக்கு எடி கலெக்ஷன் மாட்டேன். ஏன்டா
என் மச்சானுக்கு ஒரு ஊசி போட்டா கூட தாங்க மாட்டான். அடப்பா மூக்கல போட்டுக்குது, கையில போட்டுக்குது, அவன் எப்படி தாங்குவான்? வெளியே வந்து கேட்டான வந்து நின்ன பார்த்தா டாக்டர் கூப்பிடுறாங்க. எங்க போயிட்டுக்கிறான்? யாருப்பா? துரசாமிக்கு சொந்தக்காரர் யாரு கூப்பிட்டாங்க. நான் தாங்க மச்சான. உன் மச்சான் செத்துட்டாம்பா அப்படின்ற. அடப்பா டே ஏண்டா கல்யாணம் ஆயிடுச்சா? பசங்க எனக்குதா? தெரியாது. ஐயோ கொல்லி யார் போட்டதா? ஒல்லி போடும் என்ன வயசா? உள்ளியா ஒல்லி போடவா? ஒல்லி போடும். கொல்லி கொல்லி அட பாவியா கொல்லி போட்டேன்னா? இல்ல டேய் கொல்லி போட்டோன்னா ஒரு பொழுது இருக்கண்டா. ஒரு போய்தா? ஆமா. நான் இருக்க முடியாது. நீ வேற ஒரு 3 வேளைக்கு 6 வேளையா சாப்பிடறாளாச்சா? சாப்பிடறாளாச்சே. டியூட்டிக்கு போனே இல்ல நேத்தா? போய் தான் வந்தேன். சரி அவுட்டா? ஐயா கொல்லி போட வச்சாங்க. சரி உடனே என்ன பண்ண? அப்படியே கம்முன்னு பல்ல கடிச்சுங்கிறேன் நானு. உடனே காலையில எழுப்புனாங்க. காலையில பச்சை தண்ணி ஊத்துறாங்க. எனக்கு உள்ளுது குளிருது குளிர்ந்து நடுவுட்ட நெட்டு போய் உட்கார வச்சாங்க. 8 மணி இருக்கும் காலையில. ரெட்டியால 18 இட்லி. 18 ரெட்டியால 18 வடை. 18 வடை இலையில கொண்டு வந்து கொட்டுறாங்க. கருப்புற அம்ஜ ஒண்ணி என் கட்டி ஈட்டு விட்டுட்டாங்க. 2 வாயா புட்டு போட்டுக்கினேன். ரெட்டியால 18 இட்லி, ரெட்டியால 18 வடை, 2 வாயா புட்டு போட்டுக்கினேன். பாவம் பசி தாங்க மாட்டேற நீ வேற. அதெல்லாம் அடிக்குது. மதியானம் 12 மணி ஆச்சு. சரி 2 மரக்க அரிசி போட்டு சாப்பாடு வச்சு உருளைக்கிழங்கு பொரியல் வச்சு அந்த நடுவு தடையை வந்து இலையில கொட்டினாங்க. சரி அந்த கருப்பை தேக்க சொன்னாங்க. கருப்புற அம்ஜ ஒண்ணி அதை இழுத்து விட்டாங்க. 2 மரக்க அரிசி சாப்பாடு தான். 3 வாயா அள்ளி கொட்டிக்கிது. 3 வாயா பூமிலாம் துயர நெருங்கிது. பாவம் பசி தாங்க மாட்டேற நீ வேற. என்னடா மேல கொட்டு வந்து சாப்பாடு சாப்பிட தண்ணி குடிக்காது இருக்க மாட்டேற நீ வேற. நைட்டு 7 ஆச்சு. கடையில போய் 2 கிலோ ராவு வாங்கி வந்து உப்பு மாவு கலரியா. உப்பு மாவா? ஏய் அது உப்புமா. 2 லிட்டர் பால் வாங்கி வந்து ஆபி போட்டு காஃபி அப்படி நடுவுட்டாண்ட வச்சாங்க. அந்த 2 கிலோ குப்பு மாவை வாயில அள்ளி கொட்டிக்கிது. அந்த 2 லிட்டர் பாலை குடிச்சிட்டு கொடுக்கணும் அப்படி வெட்டு ஒட்டி உட்காந்து கிடக்குற. பாவம் காலையில 7 மணிக்கெல்லாம் ரெட்டியால 18 இட்லி 18 வடை. பசி தாங்க முடியல, காது அடிக்குது. மணி 12 மணிக்கு சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல், 2 மரக அரிசி, அது 3 வாரி கொட்டிக்கினேன். 2 கிலோ உப்பு மாவு, 7 மணிக்கு 2 லிட்டர் பால். சரியா அதெல்லாம் போட்டான். அப்ப நீ எப்பதான் ஒரு போயிதுக்கிற? அப்பனா வா முறையே இல்லையா? அதான் தான் இருப்ப. எனக்கு ஒரு பெருத்த மனக்கவலையடா. என்னங்க உங்க மனசுல குறைன்னா மனசுலயே வச்சிருந்தா எப்படி தெரிந்து நாட்டு மக்களுக்கு எனக்கு சொன்னாதானே தெரியும். என் மனதிலே குறை என்று உழைத்தேனே என்ன தெரியுமா? சொல்லுங்க. ஒரு நேரத்தில் இந்த பூமாதேவியாகப்பட்டவள் ஓடோடி நிலத்திலே ஓடி வந்தாள். ஓஹோ உங்க
ஓடி வந்தார்கள். என்ன என்று கேட்டதற்கு தேவ இந்திரா, இந்த பூமி பாரம் என்பது தாங்க முடியவில்லை. அந்த பூமாதேவி சொல்றாங்க. ஆமா, இந்த பூமி பாரத்தை நீங்கள் தான் தீர்க்க வேண்டும். அப்படி என்று என்னிடத்திலே கரம் போட்டு சத்தியம் வாங்கிக் கொண்டார்கள். நானும் சத்தியம் செய்துவிட்டேன். ஆனால் இதனால் வரையிலும் அந்த பூமி பாரம் தீர்ப்பதற்கு வழி என்னவென்று எனக்கும் தெரியவில்லை. செய்து கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றவும் முடியவில்லை. என்னங்க இது? என்னத்தான் ஏதோ நீங்கள் நானும் கேட்கின்றது. யார் ஏசிக்கிறேன் எவ்வளவு அவர் மனதில் அறிவறந்தாமல் அழகாச்சிருக்கிறாள், அழகாச்சிருக்கிறாள். அவனியில் படைத்த அத்தனை உயிரிலும் ஆண்டவன் இருக்கின்றான். இதை அறிந்தவர் மனதில் அறிவறந்தாமல் அழகாச்சிருக்கிறான், அழகாச்சிருக்கிறாள். எத்தனை கோயில் கட்டிய போதிலும் மலைதானவன் வீடு, 7 மலைதானவன் வீடு. அவனில் படைத்த அத்தனை உயிரிலும் ஆண்டவன் இருக்கின்றான். இதை அறிந்தவர் மனதில் அறிவறந்தாமல் அழகாச்சிருக்கிறான், அழகாச்சிருக்கிறான். அரிகரி எந்த முறையிடும் சொல்லால் அன்பாய் வருகின்றான். அவளியில் படைத்த அத்தனை உயிரிலும் ஆண்டவள் இருக்கிறான். இதை அறிந்தவர் மனதில் அறிவறந்தாமல் அழகாச்சிருக்கிறான், அழகாச்சிருக்கிறான். எப்படி வணக்கம் அல்லவா? நானும் வந்து வெகுடன் ஆகிவிட்டது. இது வரையும் எனக்கு கழகம் என்பதே கிடைக்கவில்லையே. ஒரு நேரத்தில் தக்கனாகப்பட்டவன் நான் நாளைக்கு ஒரு கழகம் செய்யவில்லை என்றால் என்னுடைய சிரமமாகப்பட்டது 1000 துக்களாக சாபத்தை தந்தான். அன்று முதல் இன்று வரை தக்கன் என்ற சாபம் என்னுடைய சிரசையில் சுமந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு கழகம் கிடைக்க வேண்டும் என்றால் சில தோறும் நான் வணங்கக்கூடிய அந்த சிறும நான் வணங்கினால் கழகத்துக்கு வழி கொள்ள பார்க்கலாமே. ஓம் ஹரிஓ நமோ நாராயணாய, ஓம் ஹரி ஓம் நமோ நாராயணாய நமக, ஹரி ஓம் நமோ நாராயணாய நமக, ஹரி ஓம் நமோ நாராயணாய நமக. கணக்கமாய் இல்லை என்று சகித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் இன்றுதான் எனக்கு சரியான கணக்கு படத்தை விட்டார். எப்படி தெரிகிறதா? தேவருக்கெல்லாம் தலை சென்றவன் தேவ இந்திரன். அவனு சென்று தேவருக்கெல்லாம் தலை சென்றவன் தேவ இந்திரன் அவன் ஆட்சித்துக் கொண்டிருக்கின்றான். அந்த நேரத்தில் பூமாதேவப்பட்டவர் பூமி மாதம் தாங்க முடியவில்லை என்று ஓடி ஒரு நேரத்தில் தேவரிடம் முறையிட்டார்கள். தேவ
தேவ இந்திரன் உன்னுடைய பூமி பாரதத்தை நான் தீர்த்து வைக்கின்றேன் என்று சத்தியத்தை செய்து விட்டான். ஆனால் அன்று முதல் இன்று வரை அந்த சத்தியத்தை நிறைவேற்ற முடியாமல் தகித்துக் கொண்டிருக்கின்றான். இப்போது தேவலோகம் சென்றால் எனக்கு தகுந்த கலகம் அங்கத்தான் நடக்கும். தபோ நாராயம் நாராயணம். என்ன படிக்கீங்க என்னப்படி இங்க நடக்கும் ஒரு சின்ன கலகம் கிடக்கும். என்னப்படி இங்கு நடக்கும் ஒரு சின்ன கலகம் கிடைக்கும்.